2026 தேர்தலில் நான் சொல்பவர்கள்தான் வேட்பாளர்கள் என்றும் அதற்கு மாறாக தேர்தலில் போட்டியிட விரும்பினால் பால்டாயில் குடித்து படுத்துவிடுங்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிர்வாகிகளை எச்சரித்த ஆடியோ லீக் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அண்ணன் ராஜேந்திரன் ஒரு தொகுதி இருக்கா, ஒரு தொகுதி வெள்ள தொகுதி, ஒரு தொகுதி அம்பத்தூர் வெள்ளம் 2 வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் காலையில் ஏற்றி மாலை. அது எது எப்படி பார்த்தாலும் மாலைக்கன் மாலைக்கன் தோக்கிற மாதிரி இருந்தா காதால குடிச்சு பட்டு ஒரு கொஞ்சமா குடிச்சுக்க என்னப்பா இதெல்லாமாப்பா விடுப்பா தோட்டா விடுப்பா வழியே கிடையாது இருக்கிறாங்க. எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல பூரா உணர்வுக்குரல் பெண்ணில் வந்தார்கள். இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் நீ இல்லை அதோட கட்சி கட்சி இருந்து போயிட்டு நீ சொல்ற சீட்டு உடனே ஸ்டாலின் கொடுத்துருவாங்க. கேட்டவுடனே இது ஒரு பொண்ணை கொடுத்துருவாங்க. இல்லை என் தம்பி விஜய் கூட கொடுத்துருவாங்க. நானே சேர்த்து இந்த படையை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் நான் வென்று முடிப்பேன்னு நம்பிக்கை இருந்தா என்னோட வரலாம். இல்லைன்னா நீங்க அது ஒரு குழப்பிக்கிட்டு அனுப்பி இது அப்படி இப்படின்னு இந்த வாழ்ந்தது வந்து நீங்க நிக்காதீங்க, அவன் தம்பி நிப்பான்னு பேசாம கேட்கலாம். அதுல நான் தான் நிப்பா போங்க கட்சி தெரிஞ்சு இந்த தென்னரசு சொன்னேன் மாப்பிள்ளை இருக்கு தம்பி வரப்படாதீங்க. நீங்க எனக்கு செய்ய வேண்டியத அவரவர் ஒரு தொகுதி ஐயா வான்மதி வேலை ஒன்று கொடுத்தாங்க, அவர் வென்றுட்டு தான் வெளியில வரும். நம்பி சண்முகம் கொடுத்தா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.